அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா வேல்ங்க, நம்ம முருகப்பெருமானுடைய திருக்கரங்கள்ல உள்ள இந்த வேல் வழிபாடை பத்தி தான் நம்ம முழுமையா பார்க்க போறோம். இதற்கு முன்னாடி நம்ம பல பதிவுகள் நம்ம வேல் வழிபாடை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா ரொம்ப வழிபாடுலயே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே சக்தி வாய்ந்த வழிபாடு பாத்தீங்கன்னா இந்த வேல் வழிபாடு தாங்க. அதை பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அந்த வழிபாட நம்ம முறையா நம்ம வழிபாடு செய்யணும். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப தனியா அமர்ந்து நிதானமா பொறுமையா நம்மளுடைய ஒவ்வொரு வேண்டுதலையும் நம்ம வேல் முன்னாடி சொல்லி வழிபாடு செய்யணும். இப்ப ஒரு சிலர் வீட்டுல பாத்தீங்கன்னா வேல் இப்படி வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் காப்பர்ல வச்சிருப்பாங்க, வெள்ளியில வச்சிருப்பாங்க, பித்தாளையில வச்சிருப்பாங்க. ஆனா வேலை நீங்க முருகர் ரூபத்திலேயே வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னீங்கன்னா அந்த வேல்ல முருகப்பெருமான மனதார நினைத்து இந்த வேல் எப்படி நிக்குதோ அதே கம்பீரமா முருகப்பெருமான் நம்மளுக்கு எப்பொழுதுமே நின்று நம்மளை ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கு மனசுல மனதார நினைச்சு நீங்க வழிபாடு செய்யணுங்க. இந்த வேல் வழிபாடு பாத்தீங்கன்னா வேல் நம்மளுக்கு காப்பர்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, காப்பர், பித்தாளை, வெள்ளி இந்த மாதிரி கிடைக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி வாங்குற வேல்ல நம்ம அபிஷேகம் செய்ய முடியாதுங்க. ஏன்னா இந்த அபிஷேகம் நம்ம இதுல செய்யும் பொழுது இதோட அவங்க கொடுத்துருக்க இந்த சைனிங் போயிடும். அதனால பாத்தீங்கன்னா இதுல நீங்க வாங்கி வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது. அதுவும் இந்த மாதிரி நம்ம வேல் வாங்கி வச்சு வழிபாடு செய்யும் பொழுது அதை முருகப்பெருமானுடைய சன்னதியில வச்சு அர்ச்சனை பண்ணி நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு நீங்க பூஜை செஞ்சீங்கன்னா இன்னும் அதி விசேஷமானதுங்க. நீங்க எப்ப வேலை வச்சு அபிஷேகம் செய்ய தொடங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அதிசக்தி வாய்ந்த நாட்கள் பல இருக்குங்க. அதுவும் இருந்தாலும் நீங்க செவ்வாய்க்கிழமையில உங்களுடைய அபிஷேக ஆராதனையோட நீங்க முருகப்பெருமானை நினைத்து ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப பலன் இரட்டிப்பா கிடைக்குங்க. ஏன்னா இப்ப நம்ம வேல் பூஜையோடது ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்க செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்னா வேல் நீங்க எடுத்துக்கோங்க. வேலை பூஜை அறையிலேயே நீங்க ஒரு இடத்துல அமர்ந்து அவங்கள இப்ப பூஜை அபிஷேகம் செய்யறதுக்கெல்லாம் தட்டை நீங்க தட்டுல வேல் வச்சு அதுக்கு மேல நீங்க பால், பன்னீர், சந்தனம் இது 3 வைத்து முதல்ல நீங்க அபிஷேகம் பண்ணலாம். இந்த சஷ்டி நாளப்ப ரொம்ப முருகருக்கு விசேஷம் நாளப்ப என்ன பண்ணீங்க முதல்ல தொடங்கும் பொழுது பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா நீங்க பூஜையை தொடங்கலாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்கும் பொழுது பாத்தீங்கன்னா பால், பன்னீர், சந்தனம் இது 3ஐயும் வைத்து வேலுக்கு அபிஷேகம் செய்யுங்க. ஏன்னா இப்ப நம்மளோட வீடியோ பதிவை நீங்க பாருங்க. ஏன்னா பல பதிவுகள் கட்டாயம் முருகப்பெருமான நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றதும் நம்ம சொல்லியிருக்கிறோம். நீங்க நம்மளுடைய வீடியோ பதிவை பார்த்துட்டே வாங்க. ஏன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை அவருடைய சன்னதியிலே போய் நம்ம வழிபாடு செய்துட்டு அங்க அவர் பாதத்துல வச்சு பூஜித்து அந்த வேலை நம்ம விற்பனை செய்யவும் நம்ம இருக்கிறோம். அதனால உங்களுக்கு அந்த வேலையும் நாங்க உங்க வீட்டுக்கு நாங்க அனுப்பி வைப்போங்க. அதனால உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய வீடியோ பதிவுல நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு கூடிய விரைவிலேயே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நான் கொண்டுட்டு வருவேன். ஆனா வேல் வழிபாடு ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வாரமும் கட்டாயமா செய்ய வேண்டிய வழிபாடுங்க. ஏன்னா எந்த ஒரு வேண்டுதலையும் வேல் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்ம கோயில்ல போய் எவ்வளோ பெரிய பல அபிஷேகங்களை பார்ப்போம். ஆனா நம்ம மனதார முருகப்பெருமானை நினைத்து இந்த வேல் அபிஷேகத்தை நீங்க செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் கட்டாயம் நிச்சயம் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. எந்த ஒரு வேண்டுதலா இருந்தாலும் இந்த வேல் பூஜையை உங்க வீட்டுல தொடர்ந்து 6 வாரம் செய்துட்டு வாங்க. அடிச்சு சொல்றேங்க, நினைத்த காரியம் நடந்தே தீரும்.